ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 pot சாம்பார் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ. ஸோ நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு சாம்பார் ரைஸ் செஞ்சுருவோம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு 2 டீஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நெய் ஊற்றின பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம், ட்ரை சில்லிஸ் இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா நான் தாளிச்சிக்கிறேன். ஸோ நல்லா இந்த ஆயில்லையும் கீலையும் இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ கொஞ்சம் நல்ல சைடு எட்ஜஸ் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ அது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஸோ தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன், நிறைய போட்டுறாதீங்க. ஸோ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஸோ தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வெந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இந்த ஆயில்லையும் ஆனியன்லையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ரைஸையும் பருப்பையும் ஊற வச்சுருந்தேன். ரைஸ் எவ்வளோ நான் எடுத்திருக்கேன்னா 3/4 கப் ரைஸ்க்கு 1/4 கப் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணி எவ்வளோ ஊற்றுறேன்னா இந்த அளவுக்கு 3/2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ அதே அளவில் 3/2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த தண்ணி நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். திருப்பி சொல்லிடுறேன், 3/4 கப் ரைஸ்க்கு 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்பில் 3 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க பிறகு நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணிக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் குக் பண்ண போகிறோன்னா 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். விசில் வந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் ஓகே. ஸோ ரைஸ் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பொட்டேட்டோ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னொரு சைடு. ஸோ ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகும் கொஞ்சமாக சீரகமும் நான் போட்டுக்கிறேன். ஸோ 2ம் பொரிய ஆரம்பிக்கட்டும். நீங்கள் ஆனியன் வேணும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இட்ஸ் ஆப்ஷனல் தான். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் பொரிய ஆரம்பித்த பிறகு நான் கார்லிக் பேஸ்ட், இது வெறும் பூண்டு பேஸ்ட்டு தான் இது. அது 1/2 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அந்த ஆயிலில் ஒரு வாட்டி நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ், இங்கே நான் ரா பொட்டேட்டோஸ் தான், இது குக்டு பொட்டேட்டோஸ் கிடையாது. ஸோ நான் ஓரளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டு எல்லாமே அந்த கார்லிக் அதுக்கப்புறமா அந்த ஆயிலோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நம்ம மசாலாஸ் போடுறோம். ஸோ இதெல்லாம் பொட்டேட்டோஸில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிறேன், ஜஸ்ட் லிட்டில் பட்டர் இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக கீ கூட போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணியெலாம் ஊற்றி நம்ம எதுவும் குக் பண்ண போகிறதில்ல. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு நல்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் பொட்டேட்டோ வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலாஸும் நல்லா வேகும், பொட்டேட்டோஸும் நல்லா குக் ஆகிடும். ஸோ அப்பப்போ திறந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ பொட்டேட்டோஸ் ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிட்டே வருது. இப்போது ரைஸ் குக் ஆகி ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்ல அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். கரெக்டாக அந்த தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இந்த கன்சிஸ்டன்சி வரும். நல்ல உங்களுக்கு கொலைய நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சால்ட் நீங்கள் இந்த நேரத்தில் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெய்யும் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இதை நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். 1 pot ரைஸு, அதுவும் இந்த பொட்டேட்டோவும் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸோ இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம பொட்டேட்டோஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வித்தின் 40 மினிட்ஸில் நீங்கள் இந்த பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டெலிஷியஸான காம்பினேஷன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர்.